Hi guys, welcome back to ARIVU channel. நீங்கள் நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், சி லாங்குவேஜ் சீரீஸோட இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபங்க்ஷன்ஸ். ஜென்ரலாக சி ப்ரோக்ராம் நம்ம ரைட் பண்ணுறோம்னா அட்லீஸ்ட் அதில் ஒரு ஃபங்க்ஷனாவது இருக்கும். அந்த ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து மெயின் ஃபங்க்ஷன். மேக்ஸிமம் எத்தனை நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வேணால் அந்த ப்ரோக்ராமில் நம்மளால் ரைட் பண்ணிக்க முடியும், சரிங்களா? ஸோ அந்த மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், அங்கே தான் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூஷனே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் அ ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ப்ரோக்ராமை நம்ம பேசிக் பில்டிங் பிளாக்ஸாக டிவைட் பண்ண முடியும், சரிங்களா? அந்த பேசிக் பில்டிங் பிளாக்ஸை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம வித்தின் கேர்லி பிரேசஸ்க்குள்ளே தான் எழுதுவோம், சரிங்களா? அதில் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம எழுதுவோம். இதை தான் வந்து நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பாக சொல்லலாம். ஒன்று லைப்ரரி ஃபங்க்ஷன், இன்னொன்று யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம், சரிங்களா? லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது நம்ம ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது சி லாங்குவேஜிலே வந்து உங்களுக்கு இன்பில்ட்டாக சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு லைன் ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ நமக்கு எந்த ஃபங்க்ஷன் வேணுமோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஹெடர் ஃபைலை நம்ம ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்னு சொல்லி நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபைலுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அந்த ஃபங்க்ஷனை டைரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸில் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, பிரிண்ட் ஆஃப், ஸ்கேன் ஆஃப் ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட் ஃபங்க்ஷன், அதாவது லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும்னா அந்த ஹெடர் ஃபைலை நம்ம இன்க்ளூட் பண்ணால் போதும். ஸோ இதுதான் வந்து லைப்ரரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் ஒன்று வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. அஸ் அ ப்ரோக்ராமர் நம்ம வந்து ரைட் பண்ணுற ஃபங்க்ஷனை தான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அண்ட் ஃபங்க்ஷன் கால். இப்போ இதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், இப்போ நம்ம வேரியபிள் டிக்ளரேஷன்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் ஃபங்க்ஷனையும் ஃபஸ்ட்டு நம்ம டிக்ளேர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை இந்த ப்ரோக்ராமில் நான் ரைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் கம்பைலருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு தான் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனை வந்து வேறு மாதிரியும் சொல்லலாம், ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதோட சின்டாக்ஸை பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டேட்டா டைப், ஃபங்க்ஷன் நேம் வித்தின் ப்ராக்கெட்ஸில் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ அதோட டேட்டா டைப் என்னவோ அதுவும் நம்ம கொடுத்துருப்போம், எண்டில் செமிகோலன். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் ஆர் ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை நான் இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி கம்பைலருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை தான் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் ஆர் ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணலாம், ரிட்டர்ன் பண்ணாமலும் இருக்கலாம், சரிங்களா? இப்போ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் செகண்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னு சொன்னால், எந்த டாஸ்க் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோமோ அந்த டாஸ்க்குரிய ஸ்டேட்மெண்ட்ஸை அதில் டிஃபைன் பண்ணுவோம், சரிங்களா? அதோட சின்டாக்ஸ் பாருங்கள். ரிட்டர்ன் டேட்டா டைப், ஃபங்க்ஷன் நேம் வித்தின் ப்ராக்கெட்ஸில் உங்களுக்கு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவோம். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ்க்குள்ளே நம்ம எந்த டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோமோ அதுக்கு ரிலேட்டடான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இதை தான் வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கம்பல்சரியாக நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு பார்ட். ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனும் சரி, ஃபங்க்ஷன் டெஃபினேஷனும் கம்பல்சரியாக நம்ம கொடுக்கணும், சரிங்களா? தேர்ட் பார்ட்டு ஃபங்க்ஷன் கால். ஒரு ப்ரோக்ராமில் அஸ் அ யூசர் நம்ம எழுதியிருக்கிற ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எந்தெந்த இடத்துலலாம் தேவைப்படுதோ அந்தந்த இடத்துலலாம் நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் நேம் வித்தின் ப்ராக்கெட்ஸில் ஆர்குமெண்ட்ஸ் செமிகோலன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம ஃபங்க்ஷன் கால் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் வந்து ஒரு ஆப்ஷனல் பார்ட்டு தான். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ பார்ப்போம். இப்போ நான் என்ன ப்ரோக்ராம் ரைட் பண்ண போகிறேன்னா, அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் யூஸிங் ஃபங்க்ஷன். நான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஹேஷ் இன்க்ளூட் stdio.h. ஸோ ஹேஷ் இன்க்ளூட் கொடுத்து stdio.h கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அது ஒரு ஹெடர் ஃபைல் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன் ஆஃப் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பிரிண்ட் ஆஃபும் ஸ்கேன் ஆஃபும் உங்களுக்கு லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நான் எழுத போகிறது இந்த ப்ரோக்ராமில் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். இப்போ நான் வாய்டுனா ரிட்டர்ன் டைப்பு, நோ வேல்யூ, நோ ரிட்டர்ன் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். வாய்டுனா நோ ரிட்டர்ன் வேல்யூ. இப்போ வாய்ட் மெயின்
ஸோ இங்கே தான் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும், மெயின் ஃபங்க்ஷனில் தான். ரெண்டு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன், int a, b. a வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன் 10, b வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன் 20. இதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஸோ ஃபங்க்ஷன் நேம் வந்து ஆட், ரிட்டன் டைப் வந்து வாய்டு, ஸோ நோ ரிட்டன் வேல்யூ. ஸோ அதனால் வாய்டுன்றதை யூஸ் பண்ணிக்கிறேன். வாய்ட் ஃபங்க்ஷன் நேம் ஆட் இல்லைங்களா, ஆட் கொடுத்துட்றேன். int x, int y. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, எக்ஸும் ஒய்யும், அதோட டேட்டா டைப்பும் கொடுக்கணும். சரிங்களா, இன்ட்டு எக்ஸு இன்ட்டு ஒய், எண்டில் செமிகோலன். ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப், கம்பைலருக்கு ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இந்த ப்ரோக்ராமில் நான் ரைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், இன்னும் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் கொடுக்கல, கால் மட்டும் பண்ணுறேன். இங்கே ஆட் a, b, எண்டில் செமிகோலன். ஸோ இது ஃபங்க்ஷன் கால். இந்த இடத்துல தான் நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் கொடுக்க போகிறேன். ரிட்டன் டைப் பார்த்தீங்கன்னா வாய்டு, அதாவது நோ ரிட்டன் வேல்யூ. வாய்ட் ஃபங்க்ஷன் நேம் ஆட், உள்ளே கொடுக்குற ஆர்குமெண்ட்ஸ் அதோட டேட்டா டைப்போடு கொடுக்கணும். ஸோ int x, int y. ஸோ ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் இங்கே கொடுத்தோம் இல்லைங்களா, இதுக்கும் இங்கே கொடுத்துருக்கிற இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் கொடுக்குறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இங்கே எண்டில் செமிகோலன் கொடுத்துருக்கோம், இங்கே எண்டில் செமிகோலன் கொடுக்கக்கூடாது. சரிங்களா, ஸோ நான் இப்போ நான் வித்தின் கேர்லி பிரேசஸ்க்குள்ளே ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ எந்த டாஸ்க் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதுக்கு ரிலேட்டடான கோடிங் வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ நான் வந்து ஆட் பண்ண போகிறேன் இல்லைங்களா ரெண்டு நம்பரையும், அதனால் எக்ஸு ப்ளஸ் ஒய் கொடுக்கணும். ஸோ நான் வந்து printf ஸ்டேட்மெண்ட்டில் addition of two numbers percentage d ல ஆட் பண்ண வேல்யூ டிஸ்பிளே ஆகணும். ஸோ x ப்ளஸ் ஒய், எண்டில் செமிகோலன். ஸோ நான் ப்ரோக்ராம் ரைட் பண்ணிட்டேன், இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். addition of two numbers 10 plus 20 30. ஸோ நான் இன்புட்ஸு வேறு கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல /n நியூ லைன் கேரக்டர் கொடுத்துட்றேன் 2 டைம்ஸு. இன்புட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறேன் 50. அகெயின் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். addition of two numbers. ஸோ 50 plus 20 70. ஸோ இப்போ நான் ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் உங்களுக்கு என்னென்னா ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் ஆர் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். எப்படி வேரியபிள்லாம் நம்ம டிக்ளேர் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம ஃபங்க்ஷனையும் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் இதை தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபங்க்ஷன் கால், இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபங்க்ஷன் கால். ஓகேங்களா, இப்போ நான் 2 வேரியபிள் வந்து இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன், வேரியபிள்ஸை இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கேன், கால் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ ஆட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் நேமை பார்த்தோன்னே கண்ட்ரோல் வந்து டைரெக்டாக இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எங்கே இருக்கோ அங்கே போய்டும் கண்ட்ரோல். ஸோ a, bன்னு கொடுத்துருக்கோம். இங்கே இனிஷியலைஸ் பண்ண வேல்யூவை கேரி பண்ணிட்டு தான் இந்த ஃபங்க்ஷன் இங்கே வரும். அப்போ 50 ஏல வந்து 50 இருக்கும், பியில் 20 இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை கேரி பண்ணிவிட்டு இங்கே இந்த இடத்துல கண்ட்ரோல் வந்துடும். அப்போ இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 50, 20. அப்போ இந்த எக்ஸ் வேரியபிளில் போய் 50 வந்து ஸ்டோர் ஆயிரும், 20ங்கிறது ஒய் வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆயிரும். உள்ளே என்ன கொடுத்துருக்கோம், printf ஸ்டேட்மெண்ட்டில் addition of two numbers அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த % d இருக்கிற இடத்துல இப்போ எக்ஸில் எவ்வளோ இருக்கும், 50 இருக்கும், ஒயில் வந்து 20 இருக்கும். அப்போ ஆட் பண்ண எவ்வளோ வருது உங்களுக்கு, 17 சொல்லி ரிசல்ட்டு டிஸ்பிளே ஆச்சு இல்லைங்களா. ஸோ இப்படி தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூஷன் நடக்கும். ஒரு சி ப்ரோக்ராமில் குறைஞ்சது ஒரு ஃபங்க்ஷனாவது இருக்கும், அந்த ஒரு ஃபங்க்ஷன் தான் மெயின். ஸோ இங்கே தான் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா, நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது ஆட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, நேம் கொடுத்து. ஸோ இந்த ஆடுன்ற ஃபங்க்ஷன் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ
ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா 3 பார்ட்ஸ் இருக்குது. ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் ஒரு பார்ட்டு, ஃபங்க்ஷன் கால் ஒரு பார்ட்டு, ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் ஒரு பார்ட்டு. ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் தான் நம்ம என்ன டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதுக்கு ரிலேட்டடான கோடிங்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ அந்த டாஸ்க்கு பெர்ஃபார்ம் ஆகி உங்களுக்கு பிரிண்டப் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு டிஸ்பிளே ஆச்சு. அவுட்புட்டில் பார்த்தோம் இல்லைங்களா, 17 சொல்லி டிஸ்பிளே ஆச்சு. ஓகே கைஸ், இந்த செக்ஷனோட டாபிக் கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.